வணக்கம். இன்னைக்கு என்ன பண்ணுறோன்னா, பாகிஸ்தானோட மாஸ்டர் பிளான் என்ன தெரியுமா? யாருமே உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. மாஸ்டரான ஒரு பிளான் போட்டு தான் பாகிஸ்தான் இந்த காயை நகர்த்தியிருக்கு. அதாவது என்னோட கணிப்பு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட மாஸ்டர் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனாகவே நான் பேசிடுறேனே. நான் இதை இதுதான் இருக்கணும். ஆனால் ஆக்சுவலாக இதுதான் இருக்குது, வேறு வழியெலாம் கிடையாது. இதுதான் அதாவது ஒரு கவர்மெண்ட் விழுந்துட்டே வருது, புரியுதுங்களா? அந்த கவர்மெண்ட் விழுந்துருச்சு அப்படின்னா, அதாவது இப்போது ஸ்ரீலங்கா மாதிரி அது போயிடுச்சு அப்படின்னா, எவனும் அந்த ஸ்ரீலங்காவெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எவனும் மதிக்கிறதே கிடையாது. நம்ம நிலமை ஓவராக போயிடும். எவனும் வெளிநாட்டுக்கு போனால் கூட நம்மளை எவனும் மதிக்க மாட்டான் அப்படின்ட்டு பாகிஸ்தான் பிரதமராக இருக்கட்டும், அவங்க இராணுவ தளபதியாக இருக்கட்டும், எல்லாருமே அதான் நினைப்பாங்க. அப்போ அந்த கவர்மெண்ட் விழுதுன்னா இந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் பண்ணணும், புரியுதுங்களா? அந்த மாதிரி பிரச்சனை பண்ணது தான் அந்த பகல்காம் அட்டாக்கு. இவனை வம்புழுத்தா இவன் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துவான். அதே மாதிரி நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி இம்ரான்கான் கவர்மெண்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு புல்வாமா அட்டாக் நடந்துச்சு. அப்போ நம்ம சர்ஜிக்கல் அட்டாக் பண்ணோம். பதிலுக்கு அவன் இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு நாங்கள் ஒரே ஒரு குண்டை, சின்னது ஒரு குண்டு, அந்த குண்டை போட்டால் கார் கூட அவ்வளோக்கா வெடிக்காது, ஒரு சைக்கிள் குண்டு மாதிரி ஒன்று போட்டுட்டு நாங்கள் குண்டு போட்டு அத்தனை பேர் சாவு அப்படி இப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்ம இந்த தடவை 1க்கு 21 இடத்த எய்ம் பண்ணி அதில் 9 இடத்த கரெக்டாக அடிச்சிட்ட உடனே இதுக்கெல்லாம் அவன் வம்புழுத்திருக்கான். நம்மளை வம்புழுத்தோன்னே அவனுக்கு தெரியும் இப்படி வம்புழுத்தா இவன் அடிப்பான். அதை வச்சு நம்ம திருப்பி இவனை தாக்கலாம். திருப்பி தாக்கினா 2 பேர்த்துக்கும் போர் நடக்கும். போர் நடந்தால் நம்ம மக்கள் பரிதாப நிலைக்கு மாறுவாங்க. நம்ம மக்கள் மேலே இதை வச்சு உலக நாடுகிட்ட ஒரு நாடகத்தை ஆடி திருப்பி உலக நாடுகிட்ட இருந்து நிதி உதவியை வாங்கி நம்ம இங்கே ஜாலியாக இருக்கலாம். இதுதான் பாகிஸ்தான் போட்ட மாஸ்டர் பிளான், புரியுதுங்களா? இந்த மாஸ்டர் பிளான் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் நான் இப்போ எனக்கே இங்கே கஷ்டம் இருக்குது. நான் கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணுவேன், அடுத்தவனை போய் வம்புழுக்க மாட்டான். எப்பா நீ அவன் என்கிட்ட சண்டையே இழுத்தானே, எப்பா நானே 1008 பிரச்சனையில் இருக்கேன், அதனால் நீ என்ன பண்ணுற, நீ என்னமோ பண்ணிக்க, என்னை விட்டுரு, என்கிட்ட பிரச்சனைக்கு வராத. அப்படியே அவன்கிட்ட பிரச்சனை பண்ணாலும் சரி போய் தொலைகிறான், என்ன பண்ணுறது, இதில் 10 லோனு 10 லோனு அப்படின்ட்டு தான் போவோம். ஆனால் நானே ஒரு வாலண்டரியாக ஒரு பிரச்சனையை பண்ணி, புரியுதா, நானே பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு வாலண்டரியாக பிரச்சனை பண்ணி அவன் என்னை அடித்து, புரியுதா, நான் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன்னு வையேன், அவன்கிட்ட நான் அவன் பேரில் என்னென்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், கொலை முயற்சின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். உடனே அவன் வீட்டிலேருந்து ஆளுங்களாம் என்கிட்ட பேசுவாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்காத அப்படின்னு பேசும்போது நான் அப்போ ஒரு அமௌண்ட்டு பேசி அவன்கிட்ட வாங்க வந்துடுமா பேமெண்ட்டு. அந்த மாதிரி தான் இப்போ பாகிஸ்தான் நம்ம கூட சண்டை போட்டு அதுக்கு இங்கே பாருங்கள், பாகிஸ்தான்னா நம்ம ஃபுல் ஃபெஜ்ஜாக இறங்கணும் அப்படின்னா இப்படிங்கிறக்குள்ள முடிச்சு கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். யாருமே வேண்டாம், இருந்த இடத்துலேருந்து மிசைல் மட்டும் ஆக்டிவேட் பண்ணி அடித்தோன்னு வைங்களேன், ஹெட் குவார்ட்டர்ஸ் வரைக்கும் அடி வாங்கலாம், புரியுதுங்களா? அடிச்சுட்டு லைட்டாக ஒரு ரவுண்டு மட்டும் நம்மளோட ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டையும் நேவல் டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம அனுப்பிச்சிட்டோம்னா அழகாக கரெக்டாக அங்கே இருக்கிற போட்டு இதெல்லாம் அடிச்சு ஒரு நாள் கூட இல்லைங்க, 1/2 நாளில் முடிச்சிடலாங்க, புரியுதுங்களா? இவ்வளோதான். ஆனால் இதுதான் இவனோட நாடகம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் அப்போ நம்ம கவர்மெண்ட்டு இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து அங்கே வைக்கணும், புரியுதுங்களா? அப்போ நம்ம இனி என்ன பண்ணணும்னா அதுக்கு நான் அவனை அடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அவனை அடிச்சிடணும், அடித்து உள்ளே இறங்கி அடிச்சிடணும். அடிச்சுட்டு அதாவது என்னோட கணிப்பு, நான் சொல்லி அங்கே நடக்க போகிறது கிடையாது, நம்ம இந்தியா சார்பில் ஒருத்தர் நாங்கள் கொண்டு போய் நிற்க வைக்கணும். நம்ம இந்தியா சார்பில் நம்ம இந்தியாவுக்கு ஃபேவராக இருக்கிறவங்களோ இல்லை அந்த மக்களுக்கு, நம்ம இந்தியாவுக்கு கூட அவங்க ஃபேவராக இருக்க வேண்டாங்க, பாகிஸ்தானில் இருக்கிற மக்களுக்கு நல்லெண்ணம் படித்தவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுங்களா, அவங்கள அங்கே ஆட்சியில் உட்கார வைக்கணும். அவங்கள ஆட்சியில் உட்கார வச்சு அங்கே ஒரு நம்ம பங்களாதேஷுக்கு பண்ண மாதிரி அங்கே ஒரு நல்ல ஆட்சியை நிறுவிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு வந்துடணும். இதுதான். ஆனால் என்ன நடக்க போகிறதுன்னு தெரில. பாகிஸ்தானோட நாடம் இப்போ புரிஞ்சா, அதாவது இவன் நம்மளை அடிப்பான், அடிக்கிறத வச்சு நம்ம ஐயோ இந்த இஸ்ரேல் வாங்கினுச்சு பார்த்தீங்களா, உக்ரைன்ட்டு ஒன்றுமே கிடையாது. ஆனால் உக்ரைன் என்ன பண்ணிச்சு, ஃபண்டு வாங்கினுச்சா, அந்த ஃபண்டை வாங்கி என்ன பண்ணானுங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் தெரில. அவனுங்க வாங்கி அது இது வாங்குறான்னானுங்க, அவனுங்களே வச்சு நல்லா அவங்க மந்திரிமார்களை நல்லா சாப்பிட்டு தின்னானுங்க,
புரியுதுங்களா? அந்த மாதிரி இப்படி உலக நாடுகிட்ட இருந்து ஃபண்டை வாங்கி பண்ணலான்ட்டு அது நினச்சிட்டு இருக்கு. ஆனால் அங்கே நடக்க போகிறதே வேற. புரியுதுங்களா? இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் பாகிஸ்தான் என்ன, ஏன்னா இப்போ அதாவது அங்கே வந்து பொருளாதார ரீதியாக அது வந்துட்டு விழுந்துட்டு வர்ற நேரத்தில் அது இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்குன்னா இதை வச்சு தான் பண்ணியிருக்கு. கரெக்டாக நான் சொல்கிறேன், என்னோடய கணிப்பு கரெக்டாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லோரும் வாங்க வந்து என்னென்னு கேளுங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதாவது உலக நாடுகள் வந்து சமாதானம் பண்ணி வைங்கன்னு கூப்பிடவும் செய்யுது அதே நாடு. அதே நேரத்தில் நம்ம இந்தியாவை அடிக்கவும் செய்கிறாங்க. அப்போ நீ சமாதானம் பண்ணுறோம் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு சீஸ் ஃபயரை விடணும். எப்பா நாங்கள் அடிக்கலப்பா, நாங்கள் நிப்பாட்டுறோம், புரியுதா? சமாதானம் போகிறவன் நான் அடிக்கலை, நான் நிப்பாட்டிடுறேன், நீனும் நிப்பாட்டு. எப்பா நான் அடிக்கிற நிப்பாட்டிட்டேன்ப்பா, அவன் அடிக்கிற நிப்பாட்டலப்பா, உலக நாடுகள்லாம் வந்து சமாதானம் பண்ணுங்க, எங்களை காப்பாற்றுங்க, இப்படி விடணும். நீ அங்கே போய் அமெரிக்காவா வா, சைனாவா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இங்கே பார்த்தா அவனை போட்டு அடிக்க வேண்டியது, உள்ளே பூந்து அடிச்சுட்டு இருக்க வேண்டியது. இங்கே இல்லை பார்க்குறவன் நம்ம பைத்தியக்காரன் நாடே போங்கடா.